ஹாய்! இப்போ இருக்க வெதருக்கெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு டீ குடிக்க எப்படி ஒரு சிம்பிளான கிறிஸ்பியான வெங்காய பக்கோடா செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 4-5 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்சிங் பவுல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், கையிலே நசுக்கின சோம்பு, பொடிப்பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, மல்லித்தலை, ஒரு ஸ்பூன் பெருங்காயம், இடித்த பூண்டு, இடித்த இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியனில் சால்ட் நல்லா ஊறுற மாதிரி, மசாலா எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணக்கப்புறம் 3 ஸ்பூன் கடல மாவு, அதுக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு இந்த ரேஷியோவில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஹீட் பண்ண ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கையில் பிடிச்சி பார்த்தா இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி உதிரியாக போட்டு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஆயிலில் வெங்காயத்தோட மசாலா நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு மொறுன்னு வெங்காய பக்கோடா ரெடி. இது மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம தேவி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.